பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கதிர் வந்து ராஜிக்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா சொன்ன விஷயத்தில் வந்து நாங்கள் 2 பேருமே எதையுமே செய்யலை. ஆனால் அண்ணன் வந்து அப்பா சொல்லுக்கு மறுபேச்சு தட்டாமல் எல்லாமே பண்ணான். அண்ணன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அப்பாவுக்கு பிடிக்கலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வேண்டான்ட்டு அண்ணியை கல்யாணம் பண்ணான். ஆனால் இப்படி போய் சொல்லி எல்லாருமே ஏமாற்றிட்டீங்களா, அண்ணன் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உண்மையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜி வந்து அவங்களுக்கு நகை போட்டாங்கல்ல, அதில் வந்து முக்கால்வாசி வந்து கவரிங். ஆனால் அவங்க நகை விஷயத்தில் தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க, பொய் சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்களேன்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் காலையிலே எந்திரிச்சு நம்ம செந்தில் வீட்டுக்கு போயிட்டு மீனாக்கிட்டே நடந்த உண்மையெல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்பா தான் ஒழுங்காக விசாரிக்காமல் அண்ணனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் கோமதி எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பத்தோடு வரட்டும், யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், என் பையன் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோமதி வந்து புலம்புவாங்க. அப்போ நம்ம தங்கமயில வந்து பாண்டியன் காலில் வந்து விழுவாங்க. மாமா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.